ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் இதுவரையும் ரிலீஸ் ஆன படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான படங்களை வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். டாப் 5 படங்கள் தான் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 5 படங்கள் என்னோட ஃபேவரட்டான லிஸ்டிங்காக நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் லிஸ்ட் பண்ணுங்கள். கூலி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டெஃபினட்டாக ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ வந்துடும். ஸோ நிறைய பேர் அதை தான் மென்ஷன் பண்ணி கேட்டீங்க. எஸ், யூஸ்வலாக எப்பயும் போல் நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் வந்துடும். அதனால் வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் 5ஆவதா இருக்கிறது மாநகரம் படம் வந்து நல்ல படம் தான், ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஃபிலிமும் ஒரு டேரக்டர் இந்தளவு ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரியை சூப்பராக ப்ரெசன்டேஷன் மூலமாக, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் மூலமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் போய் சேர்ற மாதிரியும் ஒரு கதையை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதனால தான் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டேரக்டர் இப்படி இந்த ஒரு இடத்துல வந்து நின்றுருக்காரு. அதனால் நிச்சயமாக அது வந்து அமேசிங்கான ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம். அதை டெஃபினட்டாக படம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்ட் ஆகிற வரையும் ஒரு சூப்பரான ஒரு எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹை, அந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இருக்கிற ஒரு ஃபிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எனக்கு பெருசாக பர்சனல் கிடையாது. அதனால தான் லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் வச்சுருக்கேன். லிஸ்ட்டில் 4ஆவதா இருக்கிறது விக்ரம் படம் 4ஆவதுல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. 2-3 தடவை அதே ரெஸ்பான்ஸ், அதே ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. தென் இது மட்டும் இல்லாமல் எல்சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு, இதெல்லாம் ஒரு பெரிய ஹைப்பை கிளப்பிச்சு. பட் ஒரு படமாக விக்ரம் எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்டோரியில் எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய லேகே எனக்கு ரீவாட்ச் பண்ணும்போது ஃபீல் ஆச்சு. லைக் டோட்டலாகவே நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் செகண்ட் ஹாஃப் போகுது. அது வந்து ஒரு ரன்னிங் சேசிங்கை வச்சு மட்டுமே போகுது. தென் இது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் வந்து எல்சிஓ தான் காப்பாற்றுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் ஒரு படமா இருந்தது. ரீவாட்ச்லாம் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் டோட்டலி எல்சியூன்ற அந்த ஒரு கண்டென்ட் இல்லாம போச்சுன்னா டெஃபினட்டா ஒரு லேகான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு படத்தை வந்து காப்பாத்தின ஒரு விஷயமா இருந்தது. தென் இது மட்டும் இல்லாம ரோலெக்ஸோட கேமியோ, தென் கிளிஃப் ஹேங்கர், அடுத்து எல்சி இப்படி ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு கிளிஃப் ஹேங்கர் அதை முடிச்சது. இது மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான ஸ்டஃப் தான் விக்ரமுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலா இருந்தது. அப்படின்ற காரணத்தினாலே என்னவோ மோஸ்டா நான் இதை வந்து ரீவாட்ச் பண்ணதில்லை. ஸோ ஒரு 10 தடவை மிஞ்சி போனா பார்த்துருப்பேன். அதுக்கு மேலே நான் விக்ரம் பார்க்கல. அது காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் 4th பிளேஸ் வச்சுருக்கேன். லிஸ்ட்டில் 3ஆவதா இருக்கிறது லியோ படம் எல்சியூ இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக இது ஒரு ஸ்டாண்டலோன் படமாக இருந்திருந்தா நிச்சயமாக வேறு லெவலில் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இல்லைன்னா எல்சியூவில் தான் பண்ணணும்னா இந்த ஒரு கான்செப்ட் இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு கான்செப்டை கூட வந்து லோகேஷ் கனகராஜ் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் லியோவா இந்த ஒரு படமாக எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். லைக் அந்த ஒரு பார்த்திபன் டு அந்த லியோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், பார்த்திபன் அண்ட் லியோ இவங்களுக்கான அந்த ஒரு கான்ட்ராக்டான கேரக்டரைசேஷன், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி விஜய் சாரோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்டிங் எல்லாமே அமேசிங்காக இருக்கும். த்ரூ அவுட் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா கதையாக படமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட் ஃபிலிம். அதில் ஒரு சில இடங்களில் தேவையில்லாத லைக் ஒரு சில தடுமாற்றங்கள், ரைட்டிங்லேயே ஒரு சில சிக்கல்கள்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் டேரக்டர் லோகேஷ் கனகராஜே ஃபீல் பண்ணியிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்காக ஃபிலிமில் போய் அமைஞ்சது. மற்றபடி விக்ரமில் இருந்த ஒரு விஷயம் இந்த ஒரு படத்தில் இல்லை. லைக் எல்சியூன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த படம் ஓடலை. இந்த ஒரு படத்தில் கதைனே ஒன்று இருக்குது. ஸோ அதில் எல்சியூன்றது வந்து தேவையில்லாமல் திணிச்சதாக தான் எல்லா ஃபேன்ஸுமே சொன்னாங்களே தவிர்த்து, இந்த ஒரு படத்தில் கதையாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் ஃபிலிமில் வந்து பார்க்கறதுக்கு, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் அண்ட் செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தோய்வை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக இந்த ஒரு படம் வந்து மச் பெஸ்ட் ஃபிலிமாக மாறி இருக்கும். லிஸ்ட்டில் 2ஆவதா இருக்கிறது கைதி. ஸோ இந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட் ஃபில்மே சொன்னேன். இந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பிகில் படம் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். பட் பிகில் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ அது டேரக்டரும் நான் மாநகரம் படமும் பார்க்கல. சரி, ஓகே, இங்கே தான் டிக்கெட் கிடச்சதுன்னு போய் உட்கார்ந்ததுக்கு பயங்கரமான சம்பவம். டேரக்டர் லோகேஷ் கனகராஜ்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அவரை பற்றி தேடி அவரோட படம் பார்த்து இப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கைதி படம் தான். அந்த படத்துலேருந்து தான் இந்த எல்சி எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி, அந்த ஒரு ஒன் லைட்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிளிக், இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு சேசிங், அதில் இருக்கக்கூடிய நான் லீனியர் சப்ஜெக்ட், லைக் இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கும், அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கும், அது எல்லாத்தையும் கோர்த்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். எங்கேயுமே லேகோ போரோ ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டோம். ரொம்ப த்ரில்லிங்காக அடுத்த மூவ் ஆகி ஒரு இடத்துல ஹையாக போய் முடிக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பார். எங்கேயுமே அந்த லேகான விஷயன்ற ஒன்று ஃபீல் ஆகிருக்கவே மாட்டோம். இந்த படம்லாம் நான் நிறைய தடவை ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு சலிக்கவே சலிக்காது, போரே அடிக்காது. அந்தளவு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் தான் கைதி.
ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மாஸ்டர் படம் லிட்ரலி ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக. இந்த ஒரு படம் வந்து எனக்கு கொடுத்த தாக்கம் லோகேஷ் கனகராஜ் சாரோட படங்களில் வேறு எந்த படமும் அந்த ஒரு தாக்கத்தை கொடுக்கல. கதைலாம் என்னமோ பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் தான், ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ரொம்ப பெருசாக நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியோ இல்லை நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ குழப்புற மாதிரியோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் இல்லை. படத்தோட ஒரு மெயின் சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா வில்லனும் பயங்கரமான ஆள், ஹீரோவும் அதுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து அவனை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள். இவங்களுக்கான அந்த ஒரு பேட்டில் தான் படம். அந்த ஒரு பேட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பீடப் பண்ணுறோம், அந்த ஒரு பேட்டில் எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காக பொசிஷன் பண்ணுறோன்றது தான் கதை. அதில் ஒரு ஃபில்லராக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் சண்டை மூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக தான் அந்த ஜுவினல் விஷயங்கள் வந்திருக்கும். மற்றபடி இந்த 2 கேரக்டர், அந்த 2 கேரக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஆர்க் டிசைன், லைக் பவானினா யார், அவனா என்ன, எப்படி வந்தான், எங்கே ஏது அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜிங். ஜேடினா யார், அவன் இப்படி தான் இருப்பான், அவன் யார் என்ன, அந்த ஸ்டேஜிங். இந்த 2 கேரக்டரில் யார் நல்லவன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்டோரி, கிளைமேக்ஸ் எல்லாமே லிட்ரலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். லைக் அந்த ஒரு பவானி கேரக்டரையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம், ஜேடி கேரக்டரையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி அவரோட படங்கள்லேயே வந்து லியோ தான் அதிகமாக ரீவாச் பண்ண படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரோட படங்களே இவ்வளோ படங்களில் அவர் ரிலீஸ் பண்ணதுலேயே அதிகமாக நான் ரீவாச் பண்ண படம் என்னன்னா மாஸ்டர் தான். அந்தளவு ஒரு ஒர்த்தான ஒரு படம், ரீவாச்சுக்கு அவ்வளோ ஒர்த்தான படம். இப்போ வரையும் ரீவாச் பண்ணாலும் சலிக்காதுங்க. அத்தனையும் மொமெண்ட்ஸ், அந்த ஒரு படத்தில் கதை இல்லை, அந்த ஒரு மொமெண்ட்ஸ், அந்த கேரக்டரோட மொமெண்ட்ஸ், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹையே. மாஸ்டர் லியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் தான் எனக்கு எப்பயுமே. லைக் 2 வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு லியோ காலுக்கு பதிலாக மாஸ்டர் 2 காலே அவர் போயிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் தான் மாஸ்டர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலான ஃபேவரட்டான லிஸ்ட்லாம் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் ஃபேவரட். நாளைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூலி படம் வரப்போகுது. ஃபைனலி அந்த கூலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படத்தை பார்க்க போகிறோம். அதை பற்றினா பல விஷயங்கள் நாளைக்கு ரிவ்யூ, தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க, ஸ்பாயிலர்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. நம்மளும் ஸ்பாயிலர் ஃப்ரீ வீடியோ தான் போட போகிறோம், அதனால் பயம்லாம் வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவிச் பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.